வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். சென்னைக்கு வந்துட்டு ஊருக்கு திரும்புகிறார். நைட்டில் சென்னையில் அவர் பஸ் ஏறினது ஒரு 9:30 மணிக்கு. விடியாத்தால் 4:30க்கெல்லாம் வந்து அந்த பஸ் ஊருக்கு வந்துடுச்சு. 4:30க்கு அவர் பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வரப்போ மணி 5 மணிக்கு அவர் வந்து கூப்பிட்றாரு கேட்டில். கதவு திறக்கலை. காலிங் பெல் அடிக்கிறாரு. கதவு திறக்கலை. தான் வீட்டில் தான். கதவு திறக்கலை. செல்லில் வந்து கூப்பிட்றாரு ஒய்ஃபை. திறக்கவே இல்லை. நிற்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, ஏற்ற வீட்டில் மாடியில் லைட் எரியுது. அடுத்த வீட்டில் கீழே வந்து லைட் எரியுது. 3வது வீட்டில் லைட் எரியுது. மணி 5 காலையில். எல்லா வீட்லேயும் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க. சரி, இவர் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒய்ஃப் வந்து கதவு திறக்குது. உள்ளே போனால் தன்னோட பையன் +2 படிக்கிறான். அவனும் தூங்குறான். எழுந்திருக்கவே இல்லை. சரி, ஓகே. ஒரு 2-3 மாதம் ஆச்சு. +2 ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டில் வந்து இந்த பையன் வந்து ஃபெயில், பாஸ் ஆகலை. அப்படியே வரப்போ கடைசியில் பார்க்குறப்ப அவர் கேட்குறாரு ஒருத்தர், என்ன சார், எதிர்த்த வீட்டில் பசங்கள்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பையன் உங்கள் பையன் வந்து பாஸ் ஆகலை போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று. என்னங்கிறாரு அவர், சார் எதிர்த்த வீட்டு பசங்கள்லாம் வந்து விடிகாத்தால் எழுதி படிக்கிறாங்க சார். இவர் சொல்கிறார், உன் பையன் ஏன் படிக்கலை? அதை அப்படியே வச்சிட்டார். எதிர்த்த வீட்டு பையன் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு குற்றமாகவே சொல்கிறார் இவர். தான் பையன் படிக்கலை, ஆரியர்ஸ் எழுதிக்கலாம் விடுங்க அப்படின்னு விடுறாரு. ஆனால் முதலெல்லாம் வந்து வாத்தியார் வந்து சரியாக மார்க்கு போடலை அப்படின்னு பையன் சொன்னான் அப்படின்னா இப்போ ஸ்கேலு பிஞ்சிரும். இப்போ அப்பாவே சொல்கிறாரு, எதிர்த்த வீட்டு பையன்லாம் படிச்சுட்டான், அதனால தான் பையன் வந்து மார்க் வாங்கலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கே புரியல. இப்போ அப்படி இருக்காங்க. அப்போல்லாம் வந்து அப்பாக்கள் இப்படி இருக்காங்க. என்ன பண்ணுறது? இதை எப்படி வச்சுருவோம். ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பர்த்டே, இன்னொரு ஃபேமிலி. அந்த பர்த்டேக்கு வந்து தன்னோட வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பையனை வந்து பசங்களை அனுப்புகிறாரு. பொண்ணு வந்து 5 வயசு 6 வயசு. செயின் போட்டு அனுப்புகிறான் அந்த அம்மா. தங்க செயின் தான். பசங்க போடுறாங்க, விளையாடுறாங்க, டிஃபன் சாப்பிட்றாங்க, எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் வந்து நைட்டில் பிறகு பார்த்தா போட்டு அனுப்பின செயின் தன்னோட குழந்தை கழுத்தில் இல்லை. அப்புறம் அடித்து பிடிச்சிட்டு உடனே போய் பார்த்தா எங்கே தேடியும் கிடைக்கல. பார்க் கிடைக்கல, வீதியில் பார்க் கிடைக்கல, எங்கேயுமே அந்த செயின் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. என்னடா அது அப்படின்னு 2 பேரும் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப, என்ன பண்ணுறது, குழந்தைங்க விளையாடுறப்போ வந்து செயின்லாம் போடலாமா அப்படின்னு வந்து பேசி முடிச்சுட்டு அந்த மேட்டர் அப்படியே இருக்குது. பார்க்கணும், கேட்கணும், யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு. சரி, ஓகே. ஒரு வாரம் கழித்து எங்கே வந்து பர்த்டே பார்ட்டி நடந்ததோ அந்த குழந்தைக்கு, அந்த வீட்டில் பெட்ரூமில் பெட்ஷீட்டு மாற்றுறாங்க. அப்போ வந்து தலையணைக்கு அடியில் இந்த குழந்தையோட செயின் இருக்குது. உடனே அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்து செயின் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த அம்மா. பாருங்கள், குழந்தை வந்து பெட்டில் வந்து விளையாண்டுட்டு இருக்கு, நாங்கள் அதை கவனிக்கலை, நாங்கள் வந்து பெட்ஷீட் மாற்றுறப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சது, வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. சரி, நம்ம அந்த எந்த குழந்தையோட அப்பா செயின் காணாம போச்சோ அவர் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. வந்துட்டு இது மாதிரி சொல்லுது ஒய்ஃபு, பாருங்கள் செயின் கிடச்சிச்சு, குழந்தைக்கு நம்ம காசு வீணாக போகலை, உழைச்ச காசு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 1 வாரமாக அவங்க வச்சுட்டுருக்காங்க பார்த்தியா, நீ காணாம போய் 1 வாரமாச்சு, ஏன் அப்பே கொடுக்கல? இவங்க கொடுக்கலாம் இல்லையா? 1 வாரமாக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாம் அப்படிங்கிறாரு. 1 வாரமாக காணாம போனது கிடைக்கல அவங்களுக்கு, அது வேறு விஷயம். செயின் கிடைச்சிருக்கு, இப்போ சந்தோஷப்படலாம் இல்லையா? என்னங்கிறாரு அவர், 1 வாரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க, ஏன் தரல 1 வாரமாக? எப்படி? நல்ல விஷயங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது.
காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு படிக்கிற பையன் பாஸ் பண்ணினான் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். அது என்னமோ அவன் குற்றம் மாரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஒரு வாரம் அவங்க தேடினாங்க கிடைக்கல. ஆனால் அது கிடைச்ச உடனே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து இவங்க வந்து பாராட்டுறதுக்கு மனசு இல்லை. அதை உதாசீனப்படுத்தி ஒரு வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர். செயின் போனதை பற்றியோ செயின் கிடைச்சதை பற்றியோ தன்னோட பையன் வந்து ஃபெயில் ஆனதை பற்றியோ எடுத்து விட்டு பையன் வேறு வேறு ஃபேமிலி அது வேறு ஃபேமிலி எடுத்து விட்டு பையன் வந்து காலையில் படித்ததை பற்றியோ நான் பையன் ஃபெயில் ஆனதை பற்றியோ இல்லாமல் அவன் படித்தான் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து நல்ல விஷயத்த அங்கே ஒருத்தர் யோசனைப்படுத்துகிறாரு. இங்கே வந்து ஒரு வாரமாக தேடியும் கிடைக்காம கிடைச்ச உடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் இல்லையா அது? அதையும் இஸ் ignorance ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸ், நைஸ் மேட்டர்ஸ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கு. ப்ரைஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம். அது வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அடுத்தவங்களை பாராட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் அதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துகிட்டு பேசுகிறது வந்து நல்ல விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் அ குட் சைன். அப்படி ஆகக்கூடாது. சரி கிடச்சிதா அப்படியா நல்லது அப்படின்னு கூட போகாமல் ஹி இஸ் ப்ரிப்பேரிங் டு பிளேம் தம். ஏன் 1 வீக் டிலே பண்ணாங்க அப்படின்னு. சரி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.